அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்த. நண்பர்களே, 20/4/2025 அருமையான விசு வாவசு வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பொன்னான வேலை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாவட்ட வேலைப்பர் கோயிலில் முதல்ல சாதாரணமாக சாமி கும்பிட்ற நிகழ்வாக இருந்தது. இப்பொழுது திருவிழாவாக மாறி இருக்கிறது. மிகப்பெரிய திருவிழாவே அங்கே செய்ய இருக்கிறோம். அங்கே ஸ்டேஜ் போட்டு நல்லா சிறப்பாக வர்ற அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு. கோயிலில் சாமி கும்பிட வரவங்க, கோயிலில் வேலை செய்கிறவங்க, அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர்த்துக்குமே பக்கத்தில் கிராமம் வரைக்கும் போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்ருக்கோம். எல்லோரும் வாங்க, எல்லாத்துக்கும் அங்கேயே சுட சுட சமைத்து உணவு, டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போர்ன்வீட்டா, ஓவல் வரைக்கும் எல்லாம் தனித்தனியாக கல்யாண வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலக்க போகிறோம். கல்யாண வீட்டில் எப்படி சாப்பாடு இருக்குமோ அந்த மாதிரி சாப்பாடு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறோம். 2000 பேர்த்துக்கும் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் கோவிலில் நமக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அனைத்துலேயும் கோயிலில் கூப்பிட்டு நீங்கள் வாங்க சாமி, இங்கே எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிவேல் சமர்ப்பிக்க போகிறோம். வெற்றிவேல், வெள்ளிவேல், வெற்றிவேல் தான். வெற்றிவேல் தான் போய் வெற்றிவேல் போடுறோம். வெற்றிவேல், வீரவேல் தான். அது சொல்லும் போதே எவ்வளவு பாரதியார் சொன்ன மாதிரி, செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை, என் தந்தையார் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைங்கிற மாதிரி வெற்றிவேல், வீரவேல் அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே உடம்புக்குள்ள ஜிப்புன்னு ஏறுதில்ல. நம் பல தலைமுறைகளாக நம் பாட்டன் முப்பாட்டன் அத்தனை பேரும் சொல்லி 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 இந்த ரத்தத்தில் அது ஊறி இருக்கிறது. பாருங்கள், ரத்தத்தில் ஊறியது முருகன் அருள். ஒன்றாக சந்திப்போம் மாவூற்று வேலப்பரில். அங்கே நிறைய பேர் முத்துரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு சிலர்கிட்ட அவர் ரொம்ப ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே தனிப்பட்ட கேள்விகள், ஜோதிட கேள்விகள்னு நம்ம எதுவும் பதில் சொல்ல போகிறது இல்லை. பொதுவாக பேசுவோம் ஜோதிடத்தை பற்றி. ஜோதிடத்தை பற்றி பொதுவாக பேசுகிறதுக்கு மண்டபம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த மண்டபத்தில் நம்ம கிட்டத்தட்ட நான், இவர் நம்ம சாய்குமார், மிமிசல் சீனிவாசன், நம்முடைய ஜோதிட வித்தகர் உடுமலைப்பேட்டை நாகராஜ் அவர்கள், நம்முடைய ஜோதிடர் உடுமலைப்பேட்டை ராஜன் அவர்கள், நம்முடைய பொள்ளாச்சி மதன் அவர்கள், இந்த மாதிரி ஜோதிட வித்தகர்கள் எல்லாம் கலந்துக்க போகிறாங்க. அவங்கெல்லாம் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுவாங்க ஜோதிடத்தை பற்றி. நானே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட நேரடியாக கலந்துரையாட போகிறேன். அதுதான் விஷயம். அங்கே இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கொண்டு நீட்டினீங்கன்னா அந்த கூட்டத்தில் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா 2000 பேர், ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. 2000 பேரும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு நாள் நான் எப்படி பார்க்கறது? இப்போ தான் ஊரெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு என்னை டயர்ட் ஆக்காமல் நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னா போதும். நம்ம எல்லாரும் சாமி கும்பிட்றோம், முருகன் அருள் வாங்குகிறோம், உட்காந்து நம்ம பேசுகிறோம். ஏதாவது 1-2 கேள்வி பதில்கள் இருந்தால் ஓகே. அங்கே ஐயா எனக்கு ஜாதகம் பாருங்கன்னு யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா இது திருவட்டத்தூரில் நடந்தது. நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஐயா எனக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கய்யா, இங்கேயே சொல்லுங்கய்யா, வைனாசிக்கு மட்டும் சொல்லுங்கய்யா, இதுக்கு கோயில் சொல்லுங்க, அது கோயில் சொல்லுங்கன்றீங்க. ஏன்னா அங்கே முடிய மாட்டேங்குது. ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா 100 பேர் கேட்குறாங்க. அதனால் தயவு செய்து அங்கே வாங்க, எல்லாம் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எல்லாம் ஒன்றாக கலகலப்பாக ஒரே குடும்பமாக அப்படி முருகனை அப்படியே தெரிய விட்றான். முருகனே அப்படி ஆச்சரியப்படணும், என்ன எத்தனை சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு அப்படியே அப்படியே குங்குமச்சிமிழ் அப்படியே திறந்தா ஒரு குங்குமத்தோடு அப்படி இருக்கும்ல, அந்த அழகா ஒரு அன்று அலர்ந்த தாமரை எப்படி இருக்கும் அந்த மாதிரி முருகனுடைய முகத்தில் நாம் சிரிப்பை பார்க்க போகிறோம். அன்று அலர்ந்த தாமரைன்னு சொல்லுவார் நம்ம கம்பர். இப்போதான் அந்த தாமரை மலர்ந்தது, அந்த மாதிரி இருக்கணும் முருகனுடைய முகம். வாங்க, நல்லபடியாக போய் சாயம் போட்டு வரலாம். வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். தேய்பிறை அஷ்டமி மாலை 3:02 வரைக்கும் சப்தமி, அதன் பின்பு தேய்பிறை அஷ்டமி. காலை 8:14 வரைக்கும் பூராடம், அதன் பின்பு உத்திராடம். இரவு 8:18 வரைக்கும் சித்தம். ஸோ சித்தம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி, யோகாதிபதி கேது, அவயோக நட்சத்திரம் சுவாதி, அவயோகி ராகு. அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம். அதிகாலை 3:01 வரைக்கும் பத்திரை கேது, அதன் பின்பு மாலை 3:02 வரைக்கும் மவகரணம் செவ்வாய், அதன் பின்பு பாலவகரணம் ராகு. இந்திய கணிதவியலாளர் திரு கண்ணபுரம் விஜயராகன் அவருடைய நினைவு தினம். தமிழக எழுத்தாளர் ராசு நல்ல பெருமாள் அவருடைய நினைவு தினம். நம்ம பங்காளி ஹிட்லர் அவருக்கு பிறந்த நாள். அது என்னங்க பங்காளின்ட்டீங்க அவர் அப்படின்னு? இந்த உலகமே எனக்கு தான் சொந்தம், நான் தான் எல்லாமே, இந்த உலகமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் தற்கொலை பண்ணிட்டு செத்த திரு ஹிட்லர் அவர்களுடைய பிறந்த நாள். உண்மையிலேயே அவன் தற்கொலை பண்ணிட்டு சாகலைன்னா அவன் வரலாறு இவ்வளோ பெருசாக எழுதப்பட்டிருக்காது. நீங்கள் இந்த நான் அலையவன் போல சூசைட் பண்ணி தான் சாவான். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஏன்னா நான் என்ற அகந்தை ஒரு நாள் அவனை கொன்றே விடும். அதற்கு ஹிட்லர் ஒரு உதாரணம். நான் தான் கண்டுபிடிச்சேன்,
நான் தான் நிற்கிறேன், நான் தான் உக்காடுறேன், நான் தான் படுக்கிறேன், நான் தான் சமைக்கிறேன், நான் தான் வேலை செய்கிறேன், நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் இதை செஞ்சேன். இந்த நான் ஒரு நாள் உன்னை அழித்தே தீரும். அதுக்கு ஹிட்லர் சிறந்த உதாரணம். அதான் விஷயம். ஹிட்லர் அப்படி தான், எல்லாமே இந்த உலகமே என் கையில் தான் இருக்குன்னு சொன்னான் ஹிட்லர். நீங்கள் ஒரே நேரத்தில் 50 பேர் 100 பேர் அவன் படையில் இருந்தவனையும் கொள்வான் ஹிட்லர். நீங்கள் அவனெல்லாம் அவன் சொல்கிறக்கெல்லாம் நீங்கள் கூச்சப்படவே வேண்டியதில்லை. அவருக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஹிட்லர் மாதிரியான மனிதர்கள் இதன் பிறகு பூமிக்கே வரலன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பல ஹிட்லர்கள் தனக்குள்ளேயே இருக்கிறார்கள். அதான் விஷயம். ஆனால் கடைசியில் அவன் எப்படி செத்து போனான்? சூசைட் பண்ணிக்கிட்டான். அவ்வளோதான். நாம் என்று சொல்லி பாருங்கள். நாம் ஒன்றாக இருப்போம், நாம் செய்வோம். இறைவன் செய்கிறான், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் கையில் எதுவும் இல்லை, இது வெறும் கை. அதான் விஷயம். இது வெறும் கை, இது வெற்றுடம்பு. இதோடு இறைவன் சேரும் பொழுதுதான் அது மனிதனாகிறது. அதனால் மனிதனாக இருங்கள், இறைவனாக மாறுவீர்கள். அதான் விஷயம். அதனால் ஹிட்லரை பற்றி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லும் பொழுது அவன் எப்படி தலைக்கணத்தோடு இருந்தான், அவன் தலைக்கணம் அவனை எப்படி அழித்தது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா தான் அவன் குழந்தைகளுக்கு தலைக்கணம் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிறது விஷயம். நீங்கள் தலைக்கணத்தோடு யார் இருந்தாலும் அவன் ஒரு நாள் அழிந்தே தீர்வான். இது இயற்கை அவனை அழித்தே தீரும். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் 4ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி. முக்கியமான வேலைகள், முக்கியமான நபர்கள் சந்திப்பு, முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்றாட வேலைகள், கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன்
75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம். உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை. 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன். 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன். 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.